மைசூர் பாக்குக்கு மைசூர் பாக்குன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? 1900 வருஷம் மைசூர் மகாராஜாவா இருந்த ஒரு பேரு 4ஆம் கிருஷ்ணராஜ உடையார். அவர் மிகப்பெரிய உணவு பிரியர். அவருக்கு எல்லா நாட்டு உணவுகளையும் ருசிக்கணும், புது புது விதமான உணவுகளை ருசிக்கணும்னு ஆசை. அதனாலேயே மைசூர் அரண்மனையில மிகப்பெரிய சமையலறையை கட்டி அதுல நிறைய சமையல்காரர்களை வேலைக்கு வச்சிருந்தாரு. அவங்களும் புது புது உணவை தயாரிக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல கக்காசுரா மாடப்பா எனும் அரண்மனை சமையல்காரர் ராஜாவின் உணவு பிரியத்துக்கு எப்படியாவது தீனி போடணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு புது வகையான ஸ்வீட்டை செய்ய முடிவெடுக்கிறாரு. நெய், கடலை மாவு, சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து ஒரு புது வகையான ஸ்வீட் செஞ்சு ராஜா கிட்ட போய் கொடுக்குறாரு. சாப்பிட்ட ராஜா அதோடைய ருசியில மெய்மறந்து போய் இப்படி ஒரு இனிப்பை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி கக்காசுரா மாடப்பா புகழ ஆரம்பிச்சாரு. புகழ்ந்துகிட்டே இதோட பேர் என்னன்னு கேட்டாரு. உடனே கக்காசுரா மாடப்பாக்கு இது பேர் மைசூர் பாக் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மைசூர் அரண்மனையில இருக்காங்க. பிளஸ் பாக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அந்த சர்க்கரையில இருந்து செய்வாங்கல்ல பாகு, அந்த பாகையை சேர்த்து மைசூர் பாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ராஜா இருந்துட்டு இது வெறும் மைசூர் பாக் இல்ல, ராயல் ஸ்வீட் ஆஃப் மைசூர் பாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர்